வணக்கம் உறவுகளை மீண்டும் மற்றும் ஒரு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பில் என்னோடு கலந்து கடமையாற்றும் நண்பர் தினேஷோடு உங்களை சந்திப்பது என்.டி. ஜெகன். வாரம் இந்த ஆலோசனை நேரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிரித்தானிய நேரம் 2 மணியிலிருந்து 3:30 மணி வரை இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அமைத்ததன் நோக்கம் எமது சமூகம் இன்றைக்கு இதை உலகளாவிய மக்கள் பார்த்து கொண்டிருக்கணும். இந்த உலகளாவிய மக்கள் ரீதியில் பலவிதமான சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்களாக இருக்கலாம், சமூக சிக்கல்களாக இருக்கலாம், வைத்திய சிக்கல்களாக இருக்கலாம், வேறு இன்றைக்கு மேலத்தேச நாடுகளில் சட்டபூர்வமான பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது சட்டத்தை எதிர்நோக்குகின்ற பலவிதமான நெருக்கடிகளாக இருக்கலாம். இதற்கப்பால் அந்தந்த நாட்டினுடைய சட்ட நெருக்கடிகளுக்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ வேண்டிய ஒரு நடைமுறை வாழ்க்கை இருக்கிறது. இதற்கு எவ்வாறு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம், அல்லது தொழில் வாய்ப்பு துறைகள், அல்லது இங்குள்ள நாடுகளில் உள்ள நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அல்லது நாங்கள் அவற்றை ஏற்று நாங்கள் வாழக்கூடிய பலவிதமான உதவிகள், சமூக உதவிகளாக இருக்கலாம். இவை தொடர்பாக அந்தந்த துறைகளை சார்ந்தவர்கள் அல்லது அதோடு அனுபவப்பட்டவர்கள் இவர்களை நாங்கள் வாரம் அழைத்து உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி அமைத்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வாரம் சற்று வித்தியாசமான முறையில் இன்றைக்கு நாங்கள் உலகெங்கும் பல நாடுகளிலும் மேலத்தேச நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் நாங்கள் இங்கு பொருளாதார சிக்கல்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் எங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை எடுக்கிறது. அந்த வேலை பொருளாதாரத்தை நாங்கள் ஊரில் இருக்க நாங்கள் ஏதாவது தொழிலை செய்து பிழைச்சு கொள்ளலாம் என்று சொல்வார்கள். சாதாரணமாக படித்து பட்டம் பெற்றவர்கள் கூட ஆரம்ப காலத்தில் எங்களுடைய தாயகத்தில் வேலை இல்லாத அல்லது வேலை கிடைக்கும் வரை விவசாயங்களை வேறு தோட்ட தொழில்களை செய்த அனுபவங்கள் கூட இன்றைக்கு உண்டு. நாங்கள் அந்த வகையில் இங்கு அதை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குதா என்பது சற்று கேள்வியான விடயம். ஆனால் பலவிதமான தொழில்களை நாங்கள் இன்றைக்கு ஒரு படித்து பட்டம் பெற்று ஒரு தொழிலைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று இல்லை. இன்றைக்கு இந்த மேலத்தேச நாடுகளில் நல்ல செல்வம் கொளிக்கின்ற இந்த நாடுகளில் நாங்கள் நல்ல தொழில் வாய்ப்புகளை அல்லது நாங்களே சொந்தமாக தொழிலை மேற்கொள்ளக்கூடிய அந்த வகையான பலவிதமான வாய்ப்புகள் இருக்கிறது. உதாரணமாக வர்த்தகம் என்று சொல்லலாம். அல்ல வர்த்தக நடவடிக்கைகள் பலவிதமான சிறு தொழிலில் இருந்து பெருந்தொழில் வரையும் இருக்குது, சிறு முதல்ல இருந்து பெருமுதல் வரையும் இருக்குது. இவற்றை நாங்கள் ஆராய்ந்து நமது இளைஞர் சமூகத்துக்கும் ஏன் இன்றைக்கு சற்று வயது வந்தாலும் கூட நாங்கள் ஒரு தொழில்துறையை நாங்களே எங்களுக்கு சொந்தமாக செய்து எங்களோட குடும்பத்தை நாங்கள் அந்த வருவாய்க்கு ஏற்றவாறு பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் வசதிகள் இருக்குது. இவற்றை அறிந்து கொள்ளும் மூலமாக நான் இன்றைய நிகழ்ச்சியில் 2 விருந்தினர்களை அழைத்திருக்கின்றேன். அவர்கள் குறிப்பாக தாங்களாகவே தொழில்துறையை நாடி ஒரு தொழில் வழங்குனராக இன்றைக்கு விளங்குகின்றார் திரு அகிலன் அவர்கள். இன்றைக்கு அவர் சிறிய தொழிலில் இருந்து ஆரம்பித்து இன்றைக்கு இது ஒரு அளவில் பல பேருக்கு இன்றைக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுத்து அதன் மூலம் நல்ல வருவாயை ஈட்டி தானும் தன்னோடு சார்ந்தவர்களும் ஒரு தொழில் சமூகத்தோடு சிறந்த முறையில் வாழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார். அப்போ அவற்றை அனுபவத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டால் எங்களுக்கும் அது உதவியாக இருக்கும். அது நேரம் அகிலனோடு கபிலன் என்பவரை அழைத்திருக்கின்றோம். இவர் சற்று வித்தியாசமான முறையில் கணினி துறையிலும் வேறு முதலீட்டு துறையிலும் அல்லது வேறு முதலீடுகள் வங்கிகளினுடைய ஈடுபாடுகளை நன்கு அறிந்தவர் என்ற முறையில் அவரும் இன்றைக்கு ஒரு தொழில் வழங்குனராக வருவதற்கு ஆவல் கொண்டு செயற்படுகின்றார். அவரையும் அழைத்திருக்கின்றோம். வணக்கம் அகிலன். வணக்கம். வணக்கம் கபிலன். வணக்கம் ஜெகன். கபிலன், சொல்லுங்கள். கபிலன், உங்களுக்கு ஒரு இன்றைக்கு பலரும் நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் இன்றைக்கு சொந்தமாக தொழிலை மேற்கொள்வதற்கு. ஆனால் நாங்கள் ஒரு சொந்தமாக தொழிலை மேற்கொள்வதற்கு முதல்ல நாங்கள் நினைக்கிறது ஒரு பெரிய முதல் வேணும் என்று. ஒரு முதல் இருந்தால் தான் நாங்கள் ஒரு தொழிலை ஸ்தாபிக்கலாம். மேலத்தேச நாடுகளில் பொறுத்தவரையில் என்னென்ன தேவை ஒரு தொழிலை நாங்கள் சொந்தமாக ஆரம்பிப்பதுக்கு நீங்கள் பார்க்கலாம்? நிச்சயமாக முதல் தேவை. ஆனால் அதுக்கு முதல்ல அவர்கிட்ட சொந்தமாக அவருக்கு அந்த பிளான் வேணும். என்ன செய்ய போகிற ஒரு திட்டம் வேணும். அந்த திட்டம் எவ்வளோ காலத்துக்கு அவர் போடுறாருன்ற பொறுத்து தொடக்கத்தில் இருந்து அந்த காலம் வரையும் அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டு போகிறது முக்கியம். மற்ற அதுக்குரிய ஆலோசனைகளை அந்தந்த துறை சார்ந்த ஆக்கள்கிட்ட கட்டாயம் பெற வேணும். என்ற இவர்கிட்ட எல்லா விதமான அறிவுகளும் இருக்க மட்டும் இல்லை. அறிவுகள் இல்லாமல் அதில் ஈடுபடைக்க அதில் பிரச்சனைகளை எதிர்நோக்குவேன். சாதாரணமாக சொல்வார்கள் ஒரு தொழில் என்பதை அல்லது வியாபாரத்தை ஒரு வர்த்தகத்தை ஆரம்பிப்பதற்கு இப்போ எல்லாத்திலையும் அரசியலில் பார்த்தோம் என்றாலும் சொன்னாலும் ஒரு தந்திரம் வேணும். அதைத்தான் டிப்ளோமேட்டிக்னு சொல்வார்கள். அதே நேரம் ஒரு தொழில் தந்திரம் என்பது எல்லாரும் கை கொள்ள வேண்டிய ஒரு தேவையா அல்லது எல்லாரும் அது பழக்கப்பட்டவர்களா? நிச்சயமாக அந்த தந்திரம் அந்த தொழில் செய்து கொண்டு இருக்க அந்தந்த சந்தர்ப்பங்களில் அதை பாவிக்கணும் ஒழிய தந்திரம் செய்து தான் தொழிலில் முன்னேறணும்னு நினைக்கக்கூடாது. கட்டாயம் இந்த நாடுகளில் சட்டபூர்வமாகத்தான் எல்லாத்தையும் கொண்டு போகணும். அது 100க்கு 100 அப்படி இருந்துட்டால் அவருக்கு நல்லது. அது பெரிய பிஸ்னஸாக வளர்ந்து கொண்டு போய்க்க அது சரியாக கை கொடுக்கும். அதை விட்டுட்டு அந்த குறுக்கு வழிகளில் போகாமல் அது சரியான இது இல்லை.
கபில அகிலன், நீங்கள் இன்றைக்கு ஒரு தொழில் அதிபராக விளங்குகிறீர்கள். பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு பல பேருக்கு இன்றைக்கு தொழில்களை வழங்கி நல்ல ஒரு ஸ்தாபனத்தை வழங்குவதில் நீங்கள் இன்றைக்கு நாங்கள் பேரை குறிப்பிட விரும்பாவிட்டாலும் இன்றைக்கு நல்ல ஒரு தொழில் ஸ்தாபனத்துடைய முகவராக இருக்கிறீர்கள் அல்லது ஒரு தலைவராக இருக்கிறீர்கள். உங்களுக்கு இதில் என்னென்ன ஆர்வம், உங்களோட அனுபவம் என்ன? முதல்ல என்னென்னா, நானும் ஒரு படித்து எல்லாரும் மாதிரி யூனிவர்சிட்டியில் வந்திருந்து வேறு ஆக்களுக்கு வேலை செய்யணும் இருந்துட்டு இப்போ இந்த யோசிச்சு வந்தேன்னா இது என்னடா இது தொடர்ந்து மெட்டாக்களுக்கு வேலை செய்யணும் இருக்கணும், அதோட எங்களோட சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு ஒழுங்கான ஒரு பிஸ்னஸும் இல்லையேன்னு சொல்லிட்டு அப்போ என் யோசிச்சு ஒன்று கேட்க இப்போ இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஒன்று விற்க வந்தது. இப்போ இந்த அதை ஒரு பேங்கின் உதவியாலையும் இப்போ இந்த ஒரு உதவியாலையும் அதை வாங்கி இப்போ அதை ஒரு படித்த சாஃப்ட்வேர் நாலேஜையும் பாவிச்சு நாங்கள் ஒரு சிஸ்டம் ஆக்கி இப்போ அதன் மூலமாக எல்லாத்தையும் ஃபுல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து இப்போ நாங்கள் ஃபுல்லாக டெவலப் ஆகினோம். சாதாரணமாக இப்போ நீங்கள் சொன்ன 2 விடயத்தை பார்க்கலாம். உறவுகள் இவர்களுடைய அனுபவத்தை வச்சு நீங்களும் இவர்களிடம் அனுபவ கருத்துக்களை பெற்றுக்கொள்ளலாம். என்ற நிகழ்ச்சியினுடைய ஆலோசனை நேரம் என்பது போல உங்களுக்கு இதில் பெற்றார்கள் பார்த்து கொண்டிருப்பினோம். உங்களோட பிள்ளைகள் சில வேளையில் படித்து விட்டு அல்ல ஊரிலிருந்து வந்து வேலை தேடி கொண்டிருப்பினோம். அல்லது வேலை வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் சில வேளையில் ஒரு சிறு தொழிலோட சிறு முதலோட ஒரு தொழிலை தொடங்குவதற்கு ஆர்வம் இருக்கும். இதுக்கு என்ன வழிகளை கை கொள்ளலாம்? எல்லார்டையும் போய் நாங்கள் ஆலோசனை கேட்க முடியாது. இன்றைக்கு நாங்கள் இவர்களை அழைத்தது காரணம், இவர்கள் இன்றைக்கு தகுந்த முறைப்படி பதிவு செய்து தங்களுடைய வேலைகளை நேர்மையான முறையில் நியாயமான முறையில் கொண்டு செல்லினோம். எனவே இவர்கள் எவ்வாறு அந்த உதவிகளை பெற்றார்கள், பிரச்சனை இல்லாமல் அந்த உதவிகளை எவ்வாறு பெற முடிந்தது, இவற்றை நீங்கள் கேட்பதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த வகையில் இப்பொழுது ஒரு உறவு இணைந்திருக்கின்றார். அவருடைய கேள்வி எவ்வாறு இருக்கின்ற பாப்போம். வணக்கம். வணக்கம் ஜோகு, சொல்லுங்க. என்னத்தை 4 பேர் கையொப்பம் வச்சால் எப்படி என்ற என்ன ஜோகி கேட்குறீங்க? அதான் என்ன வகையான உதவியை பெற்றுக்கொள்ளலாம்? ஒரு வேலை வாய்ப்பை சொல்றீங்களா அல்லது ஒரு நீங்கள் எதுவும் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இது சரியா சரியா விவரங்கள் தெரியா ஜோகி. நீங்கள் பின்பு நம்மோடு தொடர்பு கொள்ளுங்கள். இதற்கு பொருத்தமான வேறு விதமான நான் நினைக்கிறேன் வேறு கோணத்தில் நாங்கள் இதை ஆலோசனை பெற வேண்டிய தேவை இருக்கு. எனவே நீங்கள் பிறகு இன்னொரு முறை தொடர்பு கொள்ளைக்கு நாங்கள் அதை பொருத்தமான ஒரு சட்ட ஆலோசகரிடம் அல்லது வேறொரு துறையில் உள்ளவரிடம் கேட்டு சொல்லலாம். நன்றி ஜோகோ, நன்றி ஜோகோ. இதில் நாங்கள் இன்றைக்கு கதைக்கிறது குறிப்பாக உறவுகளே, ஒரு தொழில் முதலீடு அல்லது ஒரு தொழில் தொடங்குவதற்கு என்னென்ன வேணும், அல்லது எவ்வாறான அனுபவங்கள் வேணும், அல்லது எவ்வாறான ஆலோசனைகளை உதவிகளை நாங்கள் இங்கு உள்ள நிறுவனங்களிடம் அரச நிறுவனங்களிடம் பெற்றுக்கொள்ளலாம், அவற்றை பெற்று நாங்கள் எவ்வாறு ஒரு தொழில் ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். தொழில் அன்றைக்கு உங்களுக்கு தெரியும், லாபத்தை நோக்கமாக கொண்டே நாங்கள் செயற்படுவோம். எனவே சில வேளைகளில் லாபத்தோடு நட்டங்களும் எங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த நட்டங்கள் வந்தாலும் கூட அதிலிருந்து நாங்கள் மீண்டு ஒரு லாபத்தை நோக்கி எவ்வாறு நடைபோடலாம் என்பது என்ன, இது தொடர்பாக இவருடைய அனுபவ கருத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவே இந்த தொழிலோடு சார்ந்த தொழில் அதிபர் அகிலனையும் கபிலனையும் அழைச்சிருக்கிறோம். இது தொடர்பாக அவர்களுடைய அனுபவத்தில் இருந்து நீங்கள் பெற விரும்பினால் தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்களாம். நீங்கள் ஒரு 2 கருத்து சொன்னீங்கள். ஒன்று, இன்றைக்கு இந்த தொழிலை தொடங்குவதற்கு நீங்கள் ஒரு நிறுவனத்தை நாடியது. முதலில் நான் உங்களிடம் கேட்பது, நீங்கள் உங்களுடைய தொழிலை நிறுவதற்கு உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு முதல் வாய்ப்பாக இருந்ததா? அது என்னென்னு சொன்னால், அந்த டைம் உண்மையை செலவழிக்கிட்டா பெரிய முதல் ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள் என்னென்னா இந்த பிஸ்னஸை எப்படி வாங்கலாம், இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் இப்போ இந்தியன் இல்லாமல் ஒரு குமனா கதை, இப்போ ஒரு பிஸ்னஸை அவர் ஒரு 50,000 பவுனுக்கு விற்க இருக்கிறேன்டா, அதுக்கு பேங்க் எவ்வளோ லோன் தரும், இல்லை பேங்க் எவ்வளோ தரும், இல்லாட்டி வேறு யார் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிடணும்னு சொல்லி முதல்ல அந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் அறியோம். அப்போ 50,000 ஒரு ஆள் விற்க இருந்துச்சுன்னா பேங்க்கிட்ட போய் கேட்டால் பேங்க் கூடுதலாக இந்த ஒவ்வொரு பிஸ்னஸின் ரிஸ்க் கேட்டகரியை பொறுத்து அவை 50% லோன் தெரியணும், இல்லாட்டி 30%, இல்லாட்டி 20%, இல்லாட்டி 75% அப்படியான இதுகளை தெரியணும். அப்போ அதில் போயிட்டு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸுக்காண்டா ஒரு 50% தான் தெரியணும். இப்போ மிச்சம் 50% உங்களோட முதலீடாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இது கூடுதலான பிஸ்னஸில் தனியாக முதல் மட்டும் இல்லை, அதை நீங்கள் 6 மாதம் இல்லை 1 year ரன் பண்ணக்கூடிய எமர்ஜென்சி மணியும் உங்களுக்கு வேணும். ஏன்னா உங்களுக்கு வீடு இருக்கலாம், வாடகை இருக்கலாம், மோட்கேஜ் இருக்கலாம், உங்களுக்கு அன்றாட செலவு இருக்கலாம். நீங்கள் இன்னொரு வேலையை கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி முதலிருந்து இந்த பிஸ்னஸுக்கு இன்வால்வ் ஆகிக்க
அப்போ உங்களுக்கு அந்த வளமையான செலவுகளும் இருக்கும். உதாரணத்துக்கு நார்மல் ஆவரேஜ் பர்சனுக்கு யூகேல ஒரு 2500 pounds மந்த்துக்கு வேணும் மினிமம். அப்போ அதை ஒரு 10 monthsக்கு இல்லை 12 monthsக்கு இல்லை 6 monthsக்கு அந்த எமர்ஜென்சி மணியை நீங்கள் ப்ரிம்பாக வச்சுருக்கோம். வச்சுருந்தோண்டு தான் இப்போ அதை விட உங்களுக்கு முதல் மிச்சம் அந்த பிஸ்னஸுக்கு ரன் பண்ண வேண்டிய அனுபவம் தேவை பிளான் அதுகளெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு தான் நீங்கள் தொடங்கலாம். இல்லாட்டி கூடுதலாக நாங்களுக்கு என்ன நடக்கிறேன்னா ஃபுல்லாக வந்து லோன்லேயோ அல்லது இதுகள்லையோ நாங்கள் பிஸ்னஸை எடுத்து போட்டு அதை நடத்தி இல்லாமல் ரன் பண்ணுற வழியாக இப்போ இந்த அதில் திருப்பி கூட பரவ பண்ணி ஹை இன்ட்ரெஸ்ட்டுக்கு பே பண்ணி அப்படியே இப்போ இந்த கிரெடிட் ஃபெயிலியர் ஆகி அது பிரச்சனையாக போய் இப்போ இந்த ஒன்றுக்குள்ள பிரச்சனையாக போய் அப்படி ஒரு சிக்கல் ஒன்று வந்து சேரும். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நீங்கள் சொன்னீங்கள் ஒரு எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வின் நடைமுறைக்கு தேவையான ஓரளவு சேமிப்பை அல்லது சேகரிப்பை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் தொழில் ரீதியான நடவடிக்கைகளை போக வேண்டும் என்று சொல்லி இவ்வகையான அடிப்படை அறிவை நாங்கள் சில வேளைகளில் தவறவிட்டு செல்வதனால் தான் நாங்கள் சில வேளைகளில் சிக்கல்களை எதிர்கொள்வதை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? ஆமாம், அதுக்கு தான் இந்த கவர்மெண்ட்டில் ஸ்கீம் இருக்குது, பிஸ்னஸ் லிங்க் மெட்ட நேஷனல் என்டர்பிரைஸ் அது கவர்மெண்ட் ஸ்கீம். அது வந்து ஃப்ரீ அட்வைஸ் ஃப்ரீ இன்ஃபர்மேஷன் தெரியணும். அதை விட சிட்டிசன் அட்வைசரி ப்ரூ அப்படியான இதுகள் இருக்குது. அதில் நீங்கள் போனால் கூடுதலான விஷயத்தை கேட்கலாம். அப்போ அவை வந்து படிப்பிச்சு தெரியும். உதாரணத்துக்கு பிஸ்னஸ்ன்னா இப்போ வந்து கடை மற்றது ஒரு கம்பெனியை வாங்குறது அப்படி இல்லாட்டி வேறு வித்தியாசமான ஒரு 2-3 டைப்பில் பிஸ்னஸ் இருக்குது. அப்போ உங்களோட க்ரியேட்டிவிட்டி ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னால் முதல் ஐடியாவை பிஸ்னஸாக மாற்றணும். அது ஒரு டைப். அந்த ஐடியாவை பிஸ்னஸாக மாற்றுறதுக்கு முதல்ல ஐடியாவை நாங்கள் கிளியராக ட்ரா பண்ணணும். என்ன ஐடியான்னு இப்போ அந்த ஐடியாவை ஒரு ஸ்மால் ஸ்கேலில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உண்மையாக ரியல் ஆக்களில் வேலை செய்யணும். சிலது வந்து இமேஜினரியில் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும், ரியல் லைஃப்பில் ஒர்க் பண்ணாது. அப்போ அந்த ரியல் டெஸ்டிங்கோட நாங்கள் செய்யணும் ஸ்மால் ஸ்கேலில் காசு செலவழிக்காமல் அதை டெஸ்ட் பண்ணி அது சரியாக வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு தான் அந்த டைமே செலவழிச்சா அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு இவ்வளோ வேணும்னு சொல்லி செய்யணும். அதுக்கு பிறகு அந்த கேஷ் ஃப்ளோ இல்லாட்டி ஏதோ ஒரு டயக்ராம் போட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் 6 மந்த்துக்கு 1 இயருக்கு ஒரு ப்ராஜெக்டை போட்டு என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு பார்த்துட்டு அதில் எவ்வளோ வேணுமோ இவ்வளோ போகணும்னு இப்போ இந்த ரிஸ்க் எல்லாம் ரெடி பண்ணி போட்டு அதுக்கு பிறகு தான் ஃபைனான்ஸுக்கு போகணும். ஃபைனான்ஸ் போய் ஃபைனான்ஸில் எவ்வளோ கிடைக்குமென்னு சொல்லி பார்த்து அதில் எடுத்து தான் திருப்பி இது செய்யலாம். இது வந்து ஒரு ஐடியாவை பிராண்ட் நியூ ஐடியாவை பிஸ்னஸாக மாற்றுறது. மற்றவர் சொந்தமாக அதில் முழு ஈடுபாடு வேணும், அவருக்கு விரும்பின துறையாக இருக்கணும். இன்னொரு ஆள் செய்கிறாருன்ட்டுட்டா இன்னொரு ஆளுக்கு அது திறமாக நடக்கும், இவருக்கு இன்னொரு துறை நல்லதாக நடந்தோன்றிருக்கு, நல்லதாக செய்வார். ஏன்னா அவருக்கு அதில் நல்ல விருப்பமான ஆளாக இருப்பார். இப்போ விருப்பம் இருந்தால் தான் அதில் ஈடுபட வேணும். ஈடுபட இவர் சொன்ன அதுகள் எல்லாத்தையும் பின்பற்ற வேணும். பின்பற்றி கொண்டு போனாருன்னா அவற்றை சொந்த விருப்பத்தோடு இந்த ஆலோசனைகளும் அடிப்படையிலேருந்து வந்து கொண்டு இருந்தால் நல்ல முன்னேற்றமாக வரலாம். கவிழன் சாதாரணமாக எல்லாருக்கும் எல்லாம் விருப்பம் இருக்குது. ஒரு தொழிலில் வர வேணும், இல்லை தொழிலில் ஒரு மேன்மை அடைய வேணும், எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. ஆனால் அந்த விருப்பங்கள் இன்றைக்கு எவ்வளவோ பிரச்சனையில் சறுக்கினதும் இருக்குது, நிறைவேறதையும் இருக்குது. விருப்பம் என்னும் பொழுது இன்றைக்கு அந்த விருப்பத்துக்கும் ஒரு தகுதி வேணும், ஒருவருக்கு ஒரு தகுதி ஒன்று வேணுமല്ലോ. அந்த உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு சாதாரணமாக ஒரு சிறு தொழிலை எடுத்துக்கொண்டால், இப்போ இவரோடு சொன்ன தொழிலை விட ஒரு சிறு தொழிலை சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு இந்த மேலத்தேச நாடுகளில் பார்த்தோம்னு சொன்னால் சாதாரணமாக நாங்கள் ஊரில் சொல்கிற மாதிரி ஒரு சிறிய ஒரு வர்த்தக நிறுவனத்தை கூட நடத்தி தங்களோட வாழ்வை கொண்டு போகிறவை இருக்கணும். அந்த வகையில் என்னென்ன தகுதி அடிப்படையில் வேணும் என்று நீங்கள் பார்க்குறீங்க? அதான் முதல் சொன்ன மாதிரி அவர் வந்து தன்னை தயார்படுத்தணும். மற்றது வந்து அவர் அதை பிளான் பண்ணணும். இதுதான் இப்படி போனால் அவர் சொன்ன மாதிரி இப்போ 6 மாதத்தில் எப்படி இருப்பேன், இது இருக்கும், என்ன பிரச்சனைகளை வந்து அப்படி எதிர்நோக்க போகிறேன். அனுபவம். இப்போ அவர் முதல் வேலை செய்து கொண்டிருந்தவர் என்றால், எந்த துறையில் வேலை செய்தவர் என்றால் அந்த துறை சார்ந்த பிஸ்னஸை செய்தார் என்றால் அவருக்கு முதலே அந்த அனுபவம் இருக்குது. அப்போ அதை தொடர்ந்து செய்கிறது அவருக்கு சரியான உதவியாக தானே இருக்கும். புது துறை நாடேக்கு அவர் எல்லாமே திருப்பி தான் லேர்ன் பண்ணணும். என்ன அனுபவம் எனும் பொழுது இன்றைக்கு அனுபவம் எனும் பொழுது பலவிதமான அனுபவங்களாக இருக்கலாம். இன்றைக்கு ஒரு சிலரை பார்த்தோம் என்று சொன்னால் ஆரம்ப காலத்தில் வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்து அதிலிருந்து பெற்ற அனுபவத்தை சாதாரணமாக ஒரு தொழிலாளியாக இருந்து அந்த அனுபவத்தை பெற்று பின்பு அந்த துறையிலே அவர் முன்னேறியவரும் இருக்கிறார். என்ன அவருக்கு வந்து முதலே அதை அனுபவம் பெற்று வச்சிருக்கிறார். இப்போ சொந்த தொழிலில் ஈடுபடைக்கு அவ்வளோத்தையும் அதில் அப்ளை பண்ண அதில் ஈடுபடுத்திக் கொள்ளலாம். உங்கள் இருவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு சாதாரணமாக ஒரு தொழிலாளியாக இருந்து ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு சாதாரண வர்த்தக ஸ்தாபனத்திலேயோ கடமை புரிந்து அதிலிருந்து அவதானிச்சு பெற்ற சகல அனுபவங்களையும் கொண்டு வருவது ஒரு சிறந்த உதாரணமாக பார்க்கலாம். அனுபவம் முக்கியம். என்னென்னு சொன்னால் ஒரு ஸ்மால் ஒரு சின்ன ஆளாக வேலைக்கு சேர்ந்து ஒரு ஒரு அந்த ஆஃபீஸில் இருந்து சின்ன வேணத்துக்கு டெலிஃபோன் ஆன்சர் பண்ணுறதுலேருந்து பெங்கட ஜாப் எடுத்தோம், டெலிஃபோன் ஆன்சர் பண்ணுறதுலேருந்து மேனேஜ்மெண்ட் லெவல் மட்டும் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கோம், A to Z தெரிஞ்சிருக்கோம். அப்போ அந்த நாலேஜ் தெரிஞ்சு தான் அது இந்த பிஸ்னஸுக்கு எல்லா பிஸ்னஸுக்கும் பொருந்தும்.
தெரிஞ்சிருந்தா தான் இவர் ஒரு பிஸ்னஸை வாங்க போயக்கே இவருக்கு அங்கே என்ன நடக்கன்னு தெரியும். இல்லாட்டி இவருக்கு ஒரு லிமிட்டட் நாலேஜோட போனாருண்டா அங்கே நடக்கின்றதை இவரால் கன்சன்ட்ரேட் பண்ணல. இவர் தான் காசு கொடுத்து வாங்கிட்டேன்னு பஸ் வந்துட்டு கேமரா பார்த்துக்கொண்டு வீட்டை இருந்தாருன்னு சொன்னால் இந்த விஷயம் ஒன்றும் நடக்காது. அப்போ ரியலி ஒன்றுக்கும் கால்குலேஷன் வேணும். அது ஒவ்வொருக்கும் ஸ்டாக் கண்ட்ரோல், மற்றது அதுக்குரிய டயக்ராம், அதுக்குரிய படம். கூடுதலாக நாங்கள் பாவிக்கிறது வந்து ஃப்ளோ சார்ட். ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து ஒரு கஸ்டமர் இப்போ இந்த எங்கட பிஸ்னஸில் இருந்தாங்கன்னா கோல் மேக் பண்ணுறதுலேருந்து அங்கே எண்டில் முடியும் மட்டும் அங்கே ஆக்கில் ட்ராப் பண்ண மட்டும் எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் இப்போ சாப்பாடு கடை எடுத்தாலும் நீங்கள் அதில் கஸ்டமருக்கு வந்து காசு கொடுத்து இப்போ என்ன கடையில் போய் அவர் அந்த ரோ மெட்டீரியல்ஸை வாங்குறது, வெஜிடபிள்ஸை வாங்குறதுலேருந்து திருப்பி காசு எடுத்து ட்ரோயருக்கு போட்டு இப்போ இந்த பேங்கில் டிபாசிட் பண்ண மட்டும் அவருக்குள்ள எல்லா ப்ரோசஸும் லிஸ்ட் பண்ணி அவருக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணும் அதில் என்ன நடக்குதுன்னு சொல்லி. தொடர்ந்து உரையாடுவோம். நாங்கள் சிறிய இடைவெளிக்கு சென்று வருவோம். உறவுகள் நீங்களும் இதில் நாங்கள் ஒரு பெரிய முதலீட்டோட பெரிய பெரிய நிறுவனங்களை அமைப்பதை பெரிய தொடர்பாக இன்றைக்கு நாங்கள் கதைக்கல. சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய தொழில்துறையில் குடிசை கைத்தொழில் என்று சொல்வார்கள். இன்றைக்கு ஊரில் எப்படி நாங்கள் குடிசை கைத்தொழிலை அமைச்சு இன்றைக்கு பெரும் நிறுவனங்களை அமைப்பதற்கு வந்தோமோ அது மாதிரி இன்றைய கால சூழ்நிலை இந்த மேல தேசத்தில் இருக்கிற சில நடைமுறைகளை பயன்படுத்தி எங்களுடைய இளைஞர்களாக இருக்கலாம் அல்லது வேறு தொழில் தேடுபவர்களாக இருக்கலாம், வயது வித்தியாசம் இல்லாமல் இவர்கள் எவ்வாறு இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது தொடர்பாக இவர்களுடைய அனுபவத்தில் இருந்து கருத்துக்களை கேட்டுக்கொள்ளலாம். நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை அல்லது ஆலோசனைகளை பெற விரும்பினால் வாருங்கள், இணைந்திருங்கள் ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியினூடாக.